இந்த தேவசால நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆன்மாக்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இந்த ஊழியனின் ஆன்மாவின் அன்பு கலந்த வாழ்த்துகளும் ஆசீர்வாதங்களும். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு ஆசீர்வாதமான நாள். இந்த நாளிலே நாம் தேவனை ஆராதிப்பது, அவருடைய வார்த்தையை கேட்பது, அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா நாம் 6 நாள் உழைத்த உழைப்பை 7வது நாள் கடவுள் என்ன செய்கிறார்னா ஆசீர்வதிக்கிறார். நிறைய பேர் தெரியாமல் என்ன செய்கிறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்லேயும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு, சொந்த வேலைக்கு போய்கிட்டு, கல்யாணங்களை வச்சுக்கிட்டு, வீட்டில் உள்ள நல்ல காரியங்களை வச்சுக்கிட்டு சாவரவனும் நினைச்சுதானா ஞாயிற்றுக்கிழமை தான் நினைச்சுக்கிறான். சாவரம் டியூஷனுக்கு போகிறதும் நினைச்சுதாங்க. இப்படி இந்த கடவுளுடைய நாளை இந்த உலகத்தின் அதிபதி இஸ்பிளிட் நினைச்சுறானா திருடி கொண்டு இருக்கிறான். அதனால் இன்றைக்கி நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது தேவசாய நிகழ்ச்சி பார்க்கிற பிள்ளைகளும் நீங்கள் தேவனுடைய சன்னதியிலே காத்திருந்து, இறைவா இந்த 6 நாள் எங்களை அழகாக பாதுகாத்து பராமரித்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடங்களை தந்து நீர் எங்களை வழிநடத்திட்டு இருக்கிறீங்க, அதுக்காக கோடி நன்றிகள் என்று சொல்லி நன்றி சொல்லி நன்றி நிறைந்த இருதயத்தோடு பிரேயர் என்பது 3 விதத்தில் இருக்கிறது. ஒன்று, வார்த்தையால் நிறைய நம்ம வைப்ரேஷன் மூலமாக என்ன செய்கிறதுனா பிரேயர் பண்ணுது. 2, ஆன்மாவில் ஆவியிலே இறைவனோடு என்ன செய்கிறது, உறவாடுறது, பேசுறது. 3, நம்முடைய எண்ணங்களால் மனதால் இறைவனை என்ன செய்யறதுன்னு சொன்னால் தொடர்பு கொண்டது. இறைவனோடு என்ன செய்யறதுன்னா அந்த இறை நிலையிலே வாழ்றது. இன்றைக்கி நம்ம எண்ணங்கள் பூரா நினைச்சிருக்குன்னா உலக ரீதியான விஷயங்களை, கவலைகளை, பயத்தில், ஏதோ ஒன்று இழந்துட்டோம், ஏதோ சமாதானத்தை இழந்துட்டோம், நிம்மதி இல்லையே, வாழ்க்கை நல்லா இல்லையே, வாழ்க்கை எப்படி போச்சுன்னு சொன்னால் நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்கிறது. அதனால் வீட்டை கட்டினா நல்லா இருக்கலாம்னு நினச்சோம், அதுலேயும் பிரச்சனை, கடன் பிரச்சனை. கல்யாணம் முடிச்சா நல்லா இருக்கலாம்னு நினச்சோம், அதுலேயும் பிரச்சனை. குழந்தை குட்டி வந்தால் நல்லா இருக்கலாம்னு நினச்சோம், அதுவும் பிரச்சனை. இப்படி எண்ணங்கள் பூரா என்ன செஞ்சுட்டுன்னு சொன்னால் பிரச்சனையிலே இருக்குது. இந்த எண்ணங்களை நம்ம என்ன செய்யணும், பிரேயர் என்பது நீங்கள் இந்த சூழ்நிலையிலே என்னதான் வந்தாலும், சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் வந்தாலும் அது தற்காலிகமானது, கொஞ்ச நாள் தான். அது என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனால் நீங்கள் நிரந்தரமானவர், நிம்மதியானவர் எனக்குள்ளே இருக்கிறீர். கைவிட்டு என்ன செய்யும், நல்ல கடவுள். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தி, மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் நீ உயிருள்ளவன் என்று சொன்னாலும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரத்தில் இணைக்கிறார்னா, அங்கே அந்த வெளிப்பாட்டிலே யோவானுக்கு இணைக்கிறார்னா அங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார். அதனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கிற நினச்சிட்டு வாழக்கூடிய அத்தனை பேரும் மனம் திரும்பாத அத்தனை பேரும் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உயிரோடு செத்தவர்கள் அப்படின்னு என்ன செய்யணும் அந்த வசனம் சொல்கிறது. அது கூட வாசிக்கலாம். திருவெளிப்பாடு 3ஆவது அதிகாரம் 1 வசனத்தை செல்லில் உனக்கு அனுப்பியிருந்த வாசி பார்ப்போம். சாரதா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது, சொல்ல வேண்டியது என்னவென்றால், சர்வேஸ்வரனுடைய அந்த பிதாவாகிய தேவனுடைய படைத்தவருடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும், சும்மா யாரோ ஒரு தீர்க்கதரிசியோ இல்லை ஒரு ஊழியக்காரனோ ஒரு நபியோ யாரோ நினைச்சல சொல்லலை, தேவனே சொல்றாரு. 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்லுகிறதாவது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிற. உயிருள்ளவன் சொல்லி நடமாடிட்டு இருக்கிற, வேலை பார்த்துட்டு அலையுத, சாப்பிட்டு அலையுத, நடந்துட்டு அலையுத, சண்டை போட்டுட்டு அலையுத, நீ பிரச்சனையில் அலையுத, பிரச்சனை பண்ணிட்டு அலையுத. ஆனால் நீ உயிருள்ளவன் என்று பேரளவுல தான், ஆனால் உண்மையிலே நீ செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழிப்பாயிருந்து சாக போகிற, நல்லா கவனிச்சு, நீ விழிப்பாயிருந்து சாக போகிற அந்த வாழ்க்கையை நீ சரிப்படுத்து, ஸ்திரப்படுத்து. ஏனெனில்
என் சர்வேஸ்வரனுக்கு முன்பாக, படைத்தவருக்கு முன்பாக, உன்னை படைத்தவருக்கு முன்பாக, சிருஷ்டிகருக்கு முன்பாக உன் கிரியைகளை பூரணமாகவர்களால் காணே. உன் செயல்கள் சரியானதா இல்லை, உன் பேச்சு சரியானதா இல்லை, உன்னுடைய நடவடிக்கைகள் சரியானதா இல்லை, நீ செய்யக்கூடிய வேலைகள் சரியானதா இல்லை, உன்னுடைய வழிபாட்டு முறைகள் சரியானதா இல்லை, நீ உடுத்தியிருக்கிற உடைகள் என்னென்ன சரியானதாய் இல்லை. ஆகையால் நீ எவ்விதம் இந்த தேவனுடைய அருளை, உயிரை, அந்த பரிசுத்தமான ஆடையை, அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த உரிமையை, அந்த ஏதேன் தோட்ட செழிப்பான அந்த வாழ்க்கையை நீ எவ்விதத்தில் பெற்றுக்கொண்டாய் என்பதை நீ அறிந்தும், எவ்விதம் மனுஷனை உன்னை படைச்சாரு, தன்னை போல படைச்சாரு, தன்னுடைய சாயலின்படி படைச்சாரு, தன்னுடைய பாவனையின்படி படைச்சாரு என்பதை அறிந்தும் அதை கை கொண்டு, இதுல தவம் செய்யணும் இருக்கும். நம்ம மற்ற மொழிபெயர்ப்புல போற மனம் திரும்பு. நீ தவம் செய், மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்னிடத்திலே வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்கிட்ட வருவேன், உன் பீச உருவேன், வந்து ஒன்றை என்ன செய்வேன்னா உன்னுடைய மெயினை சுவிட்சை ஆஃப் பண்ணுவேன்னு உனக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆகிலும் தங்களுடைய வஸ்திரத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. வஸ்திரம்னு சொன்னா நீ உடுத்திருக்கிற இந்த ட்ரெஸ் அல்ல. 1,00,000 ரூபாய்க்கு நீ பட்டுச்சலை எடுத்திருக்கலாம், 1,00,000 ரூபாய்க்கு நீ இணைஞ்சிடலாம், சூட்டு கோட்டெல்லாம் நீ இணைஞ்சிருக்கலாம், பெருசா இணைஞ்சிடலாம் போட்டு நீ வஸ்திரங்களை உடுத்தி இருந்தாலும் அந்த வஸ்திரங்கள் என்ன கிடையாது. அந்த வஸ்திரங்கள் என்ன கிடையாதுன்னு சொன்னா வஸ்திரம் கிடையாது. எந்த வஸ்திரம் சொல்றாருன்னா அந்த தெய்வம் கொடுத்த முதலாவது மனுஷனுக்கு கொடுத்த பரிசுத்தம் என்னும் ஆடை. கைதட்டி நிச்சயம் நல்ல கரங்களை தட்டி வைக்கிறா. அந்த ஆடையை கரைப்படுத்தாத, அந்த ஆடையை வந்து பால் கொடுக்காத சபையில், இந்த சபையில் என்ன செய்றாங்கன்னா பலர் இருக்கிறார்கள். அதனால மனம் திரும்பியவர்கள் முதலாவது நல்லா நீ கவனிச்சுக்கணும். மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்பின உடனே ஒரு மனுஷன் என்ன செய்றான்னா கடவுளோடு தொடர்பு கொள்றான். இயேசுடைய முதல் பிரசங்கமே மார்க் நற்செய்தி முதல் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். அவர் சொன்ன முதல் உபதேசம் அதான். அப்போ நல்லா நீ கவனிக்கணும். இந்த மனம் திரும்புதல் என்னன்னு சொன்னால், அந்த நற்செய்தி என்னன்னு சொன்னால், உன்னை அழுக்கடைஞ்ச வஸ்திரத்தை முதல்ல தேவன் கொடுத்த அந்த பரிசுத்தமான வஸ்திரத்தை நீ என்ன செஞ்சிட்டன்னா, முதல் மனுஷன் மீறுதல்னால பாவத்தினால அதை என்ன செஞ்சிட்டான்னா கரைப்படுத்திட்டான், அழிச்சிட்டான். அதனால அந்த வஸ்திரத்தை திரும்ப மீட்டு கொடுக்கறதற்காக, செத்து போன அந்த ஆவியை மீண்டும் உயிர்ப்பித்து நமக்கு ஜீவனை கொடுக்கறதற்காக இந்த உலகத்துல மனுஷனாக அவதரித்தவர் தான் யாருன்னு சொன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நல்ல கைது நல்ல கரங்கள். அதனால சொல்றாரு, நீ மனம் திரும்பாத பட்சத்துல உயிருள்ளவன் என்று நீ பேரளவில் தான் இருக்கிறாயே தவிர ஆனா நீ செத்தவன். செத்த இது இணைஞ்சிட்டு நடமாடி செத்தவன்ட்ட நீ இணைஞ்சிட்டு இருக்கிற, குப்பை போட்டுட்டு இருக்கிற செத்தவனை என்ன செஞ்சுட்டு இருக்கிற, கல்யாணம் முடிச்சு என் புருஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கிற, செத்தவனை நீ கல்யாணம் முடிச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கிற. ஆனால் மனம் திரும்பிய ஒரு பெண், ஒரு ஸ்திரீ எப்படிப்பட்டவன் சொன்னால் அழகு நிறைந்தவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள். இதில் 3ஆம் அதிகாரம் செல்லில் வாசி பார்ப்போம். 3வது அதிகாரத்தில் முதல் வசனம் நாங்கள் சொல்லியிருப்போம் பாருங்க. திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் செல் அனுப்பிடுங்க, அனைசுக்கு அனுப்பிடுங்க. 2ஆம் அதிகாரம் 2வது அதிகாரம் முதல் வசனம். செத்தவனாய் இருக்கிறாய். நல்லா கவனிச்சுங்க, நீ செத்தவனாய் இருக்கிறாய். இந்த சபையில் உள்ளவங்க ஆதியில இருந்த நிலையிலிருந்து தவறி இருக்கிறாங்க. வாசி. செத்தவனாய் இருக்கிறாய். சார்திஸ் நகரத்து சபையாரில் அநேகர் தங்களுடைய நல்லா கவனிச்சுக்கோங்க, தங்களுடைய பாவத்தினால் தேவ இஷ்ட பிரசாதத்தின் ஞானத்தை, ஞான உயிரை, என்ன உயிர் உள்ள இருக்கக்கூடிய முதல்ல மனுஷனுக்கு கொடுத்த உயிர் என்ன உயிர்? ஞான உயிர். ஞான உயிரை இழந்து ஞான சாவு செத்தவர்களாய் ஆனார்கள், இருந்தார்கள். போதுமாற
எல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இது நீங்கள் வச்சுருக்கிற மொழிபெயர்ப்புலாம் இருக்காது. இது முதல் மொழிபெயர்ப்பு உள்ளது. அதனால தான் நான் பைபிள் நினைச்சிருக்கிறேன்னா எதில் என்ன இருக்குது, எங்கே என்ன இருக்குதுன்னு நினைச்சிருக்கிறேன். ஒரு பைபிளை படிக்க கிடையாது. தொடக்கத்தில் எழுதப்பட்ட பைபிள் என்ன சொல்லுது, அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. அதனால் இதில் லைட்டாக இருக்குது. அதில் தான் முதல் அந்த பாவத்தினால, மனுஷன் செஞ்ச பாவத்தினால ஞான உயிரை இழந்து விட்டார்கள். அதான் சிருஷ்டிக்கக்கூடியது, அதான் புதுமை செய்ய ஆற்றக்கூடியது, அற்புதங்களை செய்கிற சக்தியை உடையது, விசுவாசத்தினால இல்லாத இருக்க வைக்கக்கூடியது, வாழ்க்கையில் நல்ல காரியங்களை பார்க்கக்கூடியது, தேவலோகத்தோடு உறவு கொள்ளக்கூடியது, தேவலோகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியது, தேவனோடு அந்த பரிசுத்த பிதாவோடு படைத்தவரோடு சஞ்சரிக்கக்கூடிய உயிர், அந்த ஞான உயிர். நல்ல கைது என்ன செய்யல. மனம் திரும்பும் போது, எல்லாம் நீ கவனிச்சுக்கணும், மனம் திரும்பும் போது தேவன் என்ன செய்கிறார்னா இந்த வஸ்திரங்களை எல்லாம், இந்த அழகையெல்லாம், இந்த ஞானம் நிறைந்த உயிரை நமக்கு தந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த பூமியிலே ஞானிகளாக, ஞானம் நிறைந்தவர்களாக, ஞானத்தினாலே தன் குடும்பத்தை பைபிள் சொல்லுகிற புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஞானம் நிறைந்தவன் என்ன செய்ய வீட்டை கட்டுகிறாள். வீட்டில் நீங்கள் பாருங்களேன், சண்டையும் சச்சரவும் பிரச்சனையும் ஒரே இலவும் என்ன கிடையாதுன்னு சொன்னால், ஞானம் இல்லாமல் பேசுறது கூட என்ன கிடையாது. இனத்தையே வாயில் வந்ததெல்லாம் மனசில் வந்ததெல்லாம் பேசி பிரச்சனை பண்ணி பிரிவினை உண்டாக்கி குடும்பமே இணைஞ்சிருக்குன்னா கல்லறை தோட்டங்களாக என்ன செய்து கொண்டு இருக்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கடவுள் மனுஷியை எப்படி படைச்சிருக்கிறான்னு சொன்னால், அதான் சொல்கிறேன், கற்பு கரைசி உன்னதமான நிலையில் இந்த உலகத்தில் வீட்டை கட்டக்கூடியதுன்னா சொன்னால் எல்லாத்தையுமே உலகத்தில் வீட்டை கட்ட பெண் புத்தியுள்ள சரி வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வீட்டை கட்டி அந்த வீட்டை சரியான பாதையில் நடத்தக்கூடிய பெண் யாருன்னு சொன்னால் மனம் திரும்பியவன். இந்த மொழிபெயர்ப்பில் என்னன்னு சொன்னால், தவம் செய், நீ என்ன செய், தவம் செய்து உன் ஜீவனை காத்துக்கொள், ஜீவனை திரும்ப என்ன செய்து. தவம்னு சொல்லும்போது கடவுளுக்கு விருப்பம் இல்லாத எல்லாத்தையும் என்ன செய்யறதுன்னா நீ இலக்கம் வேண்டான்னு என்ன செய்யறது. அதுக்கு பேர் தான் தவம், அதுக்கு பேர் தான் உபவாசம். அப்போ நான் கடவுளோடு இருப்பதற்கு, நிம்மதியாக இருப்பதற்கு, நான் ஜீவனோடு வாழ்கிறதற்கு இந்த ஞானம் நிறைந்த இந்த ஜீவாத்மா, ஆன்மா என்று சொல்லும்போது, இன்னைக்கு ஆன்மீகவாதிகள் சொல்றேன், ஆவிக்குரிய பிள்ளைகள் சொல்றேன், ஆன்மா என்பது ஞானம் நிறைந்த ஜீவன். அதில் தான் என்ன இருக்குன்னு சொன்னா, இறைவனுடைய தன்மை இருக்கிறது, இறைவனுடைய பாவனை இருக்கிறது, இறைவனுடைய தோற்றம் இருக்கிறது, இறைவனை போல இந்த உலகத்தை ஆளக்கூடிய அதிகாரமும் உரிமை இருக்கிறது. நல்ல கைதை கேள்வி, நல்ல காரியம். அதனால தான் சொல்றாரு, சபையை பார்த்து சாஸ்திராஸ் அந்த 7 சபையை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உன் பேர்ல எனக்கு குறை உண்டப்பா, நீ ஆதியில் இருந்த அன்பை, ஆதியில் இறைவனோடு இருந்த அந்த நட்பு ஐக்கியத்தை, இறைவனுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை, அந்த படைச்சவனோடு இருந்த நட்பை தொடர்பை நீ என்ன செஞ்சிட்ட, இழந்துட்ட. அதை இழந்ததுனால நீ உன் இஷ்டத்துக்கு ஒரு சாமியை கும்பிட்டு, நீ உன் இஷ்டத்துக்கு ஒரு இதை உண்டாக்கி, நீ உன் இஷ்டத்துக்கு நெறி செஞ்சுட்டு இருக்கிற, வாழ்ந்து கொண்டு இருக்கிற. உன் விருப்பப்படி இந்த சரீரத்தினுடைய தன்மைகளை நிறைவேற்றுவதற்காக, இந்த மனதினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த மனம் தான் கேடுவிட்டது. அதனால தான் சொல்றாரு, மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாட்ட சீக்கிரத்தில் வருவேன், என்ன செஞ்சிருவேன், விளக்கு தண்டை என்ன செஞ்சிருவேன். மனுஷனுடைய உயிர் தான் நம்முடைய விளக்கு அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா நீதிமன்றம் சொல்லுவார். நம்ம விளக்குனா எனக்கு உயிர் தான் என்னது விளக்கு. இந்த விளக்கை என்ன செஞ்சிருவேன், அதற்றிடுவேன். ஏற்கனவே அந்த ஆத்மாவுடைய அந்த ஜீவன் என்ன செய்ய போச்சு, விளங்கிடுச்சு, இழந்தாச்சு. இப்போ அந்த உடல்ல இந்த செத்தவனாகத்தான் இருக்கிற, உயிரற்று தான் இருக்கிற, அதான் உயிர். இப்போ இருக்கிற உயிரெல்லாம் உயிர் கிடையாது, இது எப்போ போகும்னு என்ன செய்யாது. ஆனால் அந்த ஜீவன், அந்த ஞானம் நிறைந்த ஜீவன் உனக்குள்ள இருக்குன்னு சொன்னான். அதை வாசி பார்ப்போம். 2ஆம் அதிகாரத்தில் 1 வசனம். செத்தவனாய், மறுபடியும் சொல்றேன், நீ செத்தவனாய் இருக்கிறாய். சார்த சபையிலே அநேகர் தங்கள் பாவங்களால் தேவ இஷ்ட பிரசாதமாகிய என்ன உயிர் சொல்லுங்க, ஞான உயிர். எப்பா மனம் திரும்பும் போது தேவனுடைய இஷ்டப்படி, விருப்பப்படி, சித்தப்படி அவர் என்ன செய்கிறார்னா அந்த ஞானம் நிறைந்த உயிரை கொடுக்குறார். அதனால இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சபையினருக்கும் சொல்கிறேன், எல்லா மதத்தவருக்கும் சொல்கிற செய்தி இதுதான்.
ஆண்டவர் நீ எந்த மதத்தில் இருக்க அப்படின்லாம் கேட்கல, நீ எந்த சபைக்கு போற அப்படிங்கிறதெல்லாம் கேட்கல, நீ எந்த சபையில இருக்கிற, நீ ஆவிக்குரிய சபையில் இருக்கிறியா இல்லை வேற எங்கேயாவது ஒரு பாலடைஞ்ச சபையில் இருக்கிறவங்க கேட்கல, நீ கைதட்டுதியா பாட்டு பாடுதியா ஜெபம் பண்ணுறதெல்லாம் அவர் கேட்கல. அவர் சொல்ற செய்தி என்னவென்றால் மனம் திரும்பு. நீ உன் மனசு எங்கே இருந்துச்சு கேட்டுக்கிட்டு போச்சு, உன் மனசு திருக்குள்ளதான் இருக்கு, உன் மனதை இணைஞ்சிட்டு இருக்கு, இந்த சரீரத்தினுடைய காரியங்களை விருப்பங்களை நிறைவேற்றதுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு, ஆவலா துடிச்சிட்டு இருக்கு. இந்த மனம் அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. அதனால சொல்றாரு, இது ஓன்ட்ட இருந்தா தப்பு, இந்த மனசை என்ன செஞ்சா திருப்பு, இந்த மனசை ஏன்ட்ட தந்துரு, என்னை நோக்கி இந்த மனசை நீ நினைச்சி திருப்பணி கற்றுக்கோ, என் பாதத்தில் உட்கார்ந்து தவம் இருந்துன்னா என்ன, நான் கடவுளோடு இருப்பதற்கு கடவுளோடு உறவாடுவதற்கு எது தடையாவது வேண்டாம், கோபமா அது வேண்டாம், கவலையால் எனக்கு வேண்டாம், பயமா எனக்கு வேண்டாம், கவலைப்படாத அப்படின்னு யார் சொல்றா, தேவன் சொல்றாரு. பயப்படாதுன்னு யார் சொல்றா, இயேசு அதை சொல்றாரு. ஆனா எல்லாரும் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், கவலைப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு கோபப்பட்டுக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு எரிச்சல் பட்டுக்கிட்டு, இது பூரா என்னன்னா அந்த மனதினுடைய தன்மைகள் செயல்கள். ஆனால் நீ மனம் திரும்பும்போது அந்த ஞானம் நிறைந்த அந்த ஆத்மாவை அந்த ஜீவனை தேவன் தந்து அன்பாக பொறுமையாக அமைதியாக ஒருத்தன் செய்த தப்பை மன்னிச்சு அவங்களுக்கு இறக்கப்பட்டு உதவி செய்யக்கூடியது. இந்த தன்மை பூரா யார்கிட்ட இருந்துச்சு சொன்னால், யார்கிட்ட பார்க்க முடியும்னு சொன்னால், இந்த பூமியிலே மனிதனாக பிறந்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே காணப்படி கைதிக்கு அவரை செய்வோம். அதனால தான் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுனுடைய மனநிலை உங்களுக்கு இருப்பதாக. இந்த இயேசுனுடைய மனசு உங்களுக்கு எப்போ வரும்னு சொன்னா, நீ மனம் திரும்பும் போது, ஆவியிலே பிறக்கும்போது, நீ மனம் திரும்பி அந்த பரிசுத்த ஆவியிலே நீ நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியிலே அந்த நெருப்பின் ஞானசானத்தை பெறும்போது, ஆவியிலே நீ பிறக்கும்போது, அந்த ஞானம் நிறைந்த அந்த இருதயம் ஜீவன் நமக்கு என்ன செய்யப்படுது. அதனால நீ எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ எந்த மதத்துக்கு இந்த மதத்திலாம் அதை சொல்லலை, அவர் மதத்தை பற்றியே எங்கள் என்ன செய்யலைன்னா திருவள்ளிப்பாட்டில் தேவன் அங்கே பேசலை. 7 சபைக்கு சொல்றாரு, அன்னைக்கு என்ன 7 சபையும் கூப்பிட்டு சொல்றாரு, ஓன்ட்ட என்ன குறை இருக்கு, என்ன குறையில நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற, இருந்துட்டு இருக்குங்கிறத பேசிட்டு இருக்கிறார். அடுத்தாப்புல அதே திருவள்ளிப்பாட்டில் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து பாருங்க பார்ப்போம். இன்னொன்று நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஒரு கோளாரங்க சொல்றாரு. இதை சொல்லும் போது தான் நிறைய பேருக்கு என்ன வந்துச்சு, கொஞ்சம் இது என்ன இப்படி பேசுறாருன்னு நினைச்சு வாசி பார்ப்போம். 2:20 ஜீசஸ் ஆகிலும் உன்மேல சில குறைபாடுகள் எனக்கு உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற, ஊழியக்காரன் என்று சொல்லுகிற, விசுவாசி என்று சொல்லுகிற, நான் ஆவிக்குரிய சபைக்கு போறேன்னு சொல்லுகிற செஷாபேல் என்னும் ஸ்திரியானவள், என்னுடைய ஊழியர்கள் யோசேபேல், வாசிக்கிறது கரெக்டாக வாசிக்கிறேன், யோசேபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சித்தபடி நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தே, தான் வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. வேசித்தனம்னா என்ன சொல்லுங்க? கெட்டினவனை விட்டுட்டு அடுத்தவனோடு போகிறது தான் என்னது வேசித்தனம். இங்கே படைச்சவரை விட்டுட்டு, நம்மளை உண்டாக்கியவரை விட்டுட்டு, நம்மளை உருவாக்கியவரை விட்டுட்டு மற்றதை பின்பற்றுறது கூட என்னது வேசித்தனம். இதுவும் உண்டு அதுவும் உண்டு. அதனால இந்த வேசித்தனத்திலிருந்து அவள் என்ன செய்ய மனம் திரும்பாதபடி நான் அவளை என்ன செய்ய போறேன்னு சொன்னா, படுக்கையாக்க போகிறேன், கட்டிலுக்கடையாக்க போகிறேன். அவளை மட்டுமல்ல, அவளுடைய சந்ததிகள், வாரிசுகள், குழந்தைகள் அனைத்தையும் நான் தண்டிக்க போகிறேன். அது கீழே வாசித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆன்மாக்களுக்கு, என் அன்பு ஃப்ரெண்ட்ஸு, சகோதர சகோதரிகளுக்கு இந்த செய்தியை இன்னைக்கு என்ன நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நீ இந்த ஞானம் நிறைந்த ஜீவனை அடைந்து நீ பரிசுத்தம் என்னும் ஆடையை, அந்த ஒளியின் ஆடையை, அந்த அபிஷேகம் என்னும் ஆடையை, அந்த தேவலோகத்தினுடைய ஆடையை உடுத்தி இந்த பூமியில் நீ எப்படி வாழன்னு சொன்னா,
ஒரு நீதிமானாக, பரிசுத்தவாட்டியாக, பரிசுத்தவானாக வாழ்கிறதுக்கு அவர் சொல்கிற ஒரு செய்தி என்னவென்றால், கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு நிபந்தனை என்னவென்றால், மனம் திரும்பப்பா. இன்னைக்கு மனம் திரும்பதை விட்டுட்டு எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, மதத்தில் போய் சேர்ந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு இன்னைக்கு பாஸ்டர்ஸ் ஊழியம் பண்ணுற அந்த ஊழியத்தில் பூரா பாருங்க, எல்லாரும் இன்னைக்கு மனம் திரும்பி இருக்கிறாங்களா, மதத்துக்கு போயிருக்கிறாங்களா? நாங்கள் அந்த சபைக்கு வரோம், அந்த பாஸ்டர் என்ன செய்தாரு, மனம் திரும்பி இருக்கியா? ஹலோ, சபையில் போய் சேர்ந்திருக்க, மனம் திரும்பிக்கியா? பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பி இந்த பரிசுத்தமான ஆடையை உடுத்திருக்கிறியா? இந்த ஞானம் நிறைந்த இந்த ஜீவனை நீ அடைஞ்சிருக்கிறியா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதனால இன்னைக்கு இந்த மாதிரியெல்லாம் நிறைய நீங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, பேச மாட்டாங்க. பேசினா சபைக்கு ஆள் வராது, வரலைன்னா என்ன வராது, வருமானம் வராது. இங்கே நீ வரவு வேண்டாம், வருமானம் வேண்டாம், ஆனால் அந்த சத்தியத்தை நீ அறியணும். இதை கேட்டு ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்தம் அந்த பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பரலோகமே சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு செயல், நல்ல செயல் என்று சொன்னால் நீ மனம் திரும்புவது. தேவலோகத்தை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய, படைச்சவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய, மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய, ஒரு மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒரு செயல் என்ன செயல்னு சொன்னால் மனம் திரும்புதல். நீ கோயிலுக்கு போறதில்லை, ஜெபக்கூட்டத்துக்கு போறதில்லை, நீ மனம் திரும்பாம கோயிலுக்கு போய் என்ன செய்ய, நீ மனம் திரும்பாம ஜெபக்கூட்டத்துக்கு போய் என்ன செய்ய, நீ மனம் திரும்பாம புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் என்ன செய்ய. மனம் திரும்பாத மனிதர்கள் செத்தவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். அதனால முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால எல்லாம் சபிக்கப்பட்டு, பூமி சபிக்கப்பட்டு, உன்னுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டு, உன் அப்பன் சபிக்கப்பட்டு, உன் தண்ணீர் சபிக்கப்பட்டு, உன் பிள்ளைகள் சபிக்கப்பட்டார்கள், உன் தொழில் வியாபாரம் சபிக்கப்பட்டு, இந்த எல்லா சாபமெல்லாம் நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னார். உன் நிலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். உன் பயிர் ஆசீர்வதிக்கப்பட்டு ஈசாக்கு விதைத்தான், அது நூறத்தனையாக அவன் என்ன செய்தான், பலனை எடுத்தான். கைதிகளை பார்ப்போம். ஏன்னா சாபம் நீங்கி அந்த கடவுளுடைய அருள் என்ன செய்ததுன்னா அவர்களை வழி நடத்தினதுனால அது என்ன செஞ்சதுன்னா ஆசீர்வாதமாக இருந்தது. அதனால இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற எந்த மதத்தில் இருந்துப்போங்க, எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, இங்கே கடவுள் சொல்ற ஒரே ஒரு நிபந்தனை, உன்னையும் படைச்ச அந்த இறைவன் சொல்ற ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நம்மகிட்ட என்ன கேட்கிறாருன்னா, மனம் திரும்பப்பா. அதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு என்னன்னு சொன்னார், தவம் செய். தவம்னா என்ன? கடவுளுக்கு பிடிக்காத எல்லாத்தையும் நீ என்ன செஞ்சிரு, இழந்துரு, வேண்டான்னு விட்டு, கடவுளோடு இருப்பதுக்கு யார் கிடையாக்காங்களோ அவளை தூக்கி எரிஞ்சிட்டு நீ எரிசி, அவர் போது அவர் என்னை வழி நடத்துவார்னு சொல்லி நீ அவருக்கு பின்னால வா. அவர் உன்னை என்ன செய்ய மாட்டார், நான் கைவிட மாட்டார். கைதிகளை பார்ப்போம். எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அல்லேலூயா அகமகிழ்வோமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அல்லேலூயா அகமகிழ்வோமே. எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். ஆயிரம் துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கு இல்லையே. அதனால கடவுளை நம்பி எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு, கடவுளோடு இருக்கிறதுக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு கடவுளுடைய பாதத்தில் உட்கார். நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக உட்கார்ந்து வேலை செஞ்சாலும் அதை எவன் வாரிட்டு போறான்னு என்ன செய்யாது உனக்கு? ஆஸ்பத்திரியில் டாக்டர் வாரிட்டு போகிறானா? உழைச்சி சம்பாதிச்சு எல்லாத்தையும் எங்கே ஓடி கொடுத்துருக்கோம் பரமே. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எங்கே ஓடி இருக்கு? ஏன் மனம் திரும்பலை? சர்ச்சைக்கு வரோம், என்ன செய்யலை? மனம் திரும்பலை. இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு என்ன செய்யலை? உன் வாழ்க்கையில் குறை உண்டு, உன்னுடைய பேச்சில் குறை உண்டு, உன்னுடைய நடத்தையில் குறை உண்டு, உன்னுடைய வழிபாட்டில் குறை உண்டு. இதெல்லாம் நீ சரி பண்ணு, உட்காரு, தியானம் பண்ணு. ஆண்டவரே என்னை சரிப்படுத்தும். இதுக்கு ஒரே ஒரு வழி, கடவுளுடைய பாதத்தில் நேரத்தை செலவிடுவது.
ப்ரேயர் என்ன? என் இதயத்தை தர்றப்பா, என் வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன், குடும்பத்தை ஒப்படைக்கிறேன், என்னை பரிசுத்தமாக்கு, என்னை நீதிமானாக்கு. உங்கள் ரத்தத்தை, அந்த மாசற்ற விளையிறப்பட்ட ரத்தத்தினால் என்னை நீதிமானாக்கி பரிசுத்தவனாக்கி. இது கோயிலில் நடக்காது, கோயிலில் பண்ண மாட்டாங்க. கோயிலில் இதை பண்ணதுக்கு யாரும் அனுமதிக்க மாட்டாங்கன்னா இந்த உலகத்தின் அதிபதி, இந்த ஒளியின் தூதுவான் என்ன செய்ய மாட்டானா, இதை பண்ண விட மாட்டான். ஏன்னா இதை பண்ணால் சொல்கிறாங்க, பாஸ்டர் சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் பேசுகிற மாதிரி பழனிசாமி சொல்லுவார், அவர்கிட்ட எல்லாம் நிறைய ஊழிய பாஸ்டர்ஸு இந்த சில பேசும்போது சொல்கிறாங்களாம், உங்கள் பாஸ்டர் அடிக்கிறாரப்பா, இது மாதிரி நாங்கள் பேசுனா சபையை விட்டு எங்களை நெஞ்சிருவாங்க, வெளியில் போய் சொல்லிடுவாங்க, எங்களால் என்ன செய்ய முடியாது, ஒரு குறிப்பிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோ தான் பேசணும். இந்த மாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இதே புக் இருக்கும், அதில் இந்த வாசகம், இந்த நாளுக்கு இந்த வாசகம் தான், ஞாயிற்றுக்கிழமை இந்த வாசகம், இதில் நிறுவத்தில் இந்த நிறுவம், இத்தனாவது வசனத்துலேருந்து இத்தனாவது வசனம், இதுக்கு மேலே இதை தவிர்த்துட்டு வேறு எதையும் என்ன செய்யக்கூடாது. சிஎஸ் ஐயர்வாத தான் சொல்கிறாரு, நாங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை அப்படி பேசிட்டா எங்களை நெஞ்சிடுவாங்க, நாங்கள் வீட்டுக்கு தான் நெஞ்சிடணும் போகணும். சபையை விட்டு பெருக்கு மனுஷன் நெஞ்சிட்டாரு, வெளியே வந்துட்டார், வெளியே போக வேண்டிய நிலைமை. இதுதான் அன்றைக்கு உள்ள நிலை. அதனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கைது கொள்ள. அதனால் வாழ்க்கையில் அது கோர்ட்டுக்கு போகுதா, ஆஸ்பத்திரிக்கு போகுதா, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டு போகிறோமா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது, தெரியாது. அதனால் ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு நற்செய்தி, என்ன மனம் திரும்பப்பா, நீ எந்த மதத்தில் இருக்கிறன்னு கேட்கல, மனம் திரும்பு. மனம் திரும்புதல் ஒன்று என்ன செய்யுதுன்னா தேவலோகத்துக்குள்ள கொண்டு போகுது. தேவனை நேருக்கு நேராக சந்திப்பதற்கு, உறவாடுவதற்கு, பேசுவதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னு சொன்னான். அதனால தான் நீங்கள் எல்லாரும் புரோக்கரை வச்சுட்டு வைதாங்க, நான் மனம் திரும்ப தயாரில்லை. ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு என்ன செய்யுங்க, நோய்க்கு ஜெபம் பண்ணுங்க, எங்கள் கஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை புருஷன் சரியில்லாமலே அவருக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா, அவர் மனம் திரும்பாத பட்சத்தில் அவருக்கு என்ன கிடைக்காது சொல்லுங்களேன். அதனால் அடுத்து பிரதர் அவர் வந்தவுடனே இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு அப்புறம் இந்த செய்தி ஆரம்பம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வழிபாட்டுகளை போக போகிறோம், தொழுகைகளை போக போகிறோம், ஆராதனைகளை போக போகிறோம். அடுத்த ஒரு 2 மணிக்கு அப்புறம் இந்த செய்தி என்ன செய்யணும், மனம் திரும்புதல் செய்தி இன்னும் கொஞ்சம் ஆழமாக. அதனால் அடுத்த பகுதியில் இந்த மனம் திரும்புதல் செய்தி என்ன செய்ய பாருங்கள். பேசலாம்.